இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் இதுதான் நம்ம பார்க்க போற இன்றைய டாபிக். நமக்கு முன்னாடியே தெரியும் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடந்துச்சு. டெஸ்ட் மேட்ச்லையும் சரி T20லையும் சரி இந்தியா படுதோல்வி அடைந்தனர். பழைய டீம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைய டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்றைய வீடியோ பதிவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நம்ம எப்போதுமே பார்க்குற மாதிரி ஒரு 3 பதிவாக அதை பிரிக்கிறேன். முதல்ல ஷெட்யூல் என்ன, இந்தியா ஆஸ்திரேலியா ஷெட்யூல் என்றையிலிருந்து ஆரம்பமாகி இருக்கிறது, என்றைக்கு வரைக்கும் நடக்க போகுது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக பார்க்குறேன். இரண்டாவது, இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் இந்த மேட்சின் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இரண்டாவது. மூன்றாவது சர்ப்ரைஸ் டாபிக். இதில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த மாதிரி டேர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ ஜெயிக்க போவது இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? நான் இந்த நடக்கிற ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பற்றி பேசலைங்க. டோட்டல் சீரீஸில் யார் ஜெயிப்பார்கள் அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டையும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ இதுதான் நான் இப்போ கவர் பண்ண போகிற டாபிக். முதல்ல வாங்க நான் சொன்ன மாதிரி ஷெட்யூலுக்கு போயிடலாம். ஆஸ்திரேலியா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் 22ஆம் தேதி 22 to 26 நவம்பர் நடைபெற ஆரம்பித்து விட்டது. 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெர்த்தில் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்தில் நடக்குது. இரண்டாவது டெஸ்ட் இது இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 26 நவம்பர் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 weeks கேப் போடுறாங்க. 1 week கேப்பு. அதுக்கப்புறம் திருப்பி 6th டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 6th-லேருந்து 10th டிசம்பர் வரைக்கும் அடிலைடில் நடக்குது இரண்டாவது டெஸ்ட். அதற்கு பிறகு மூன்றாவது டெஸ்ட் பிரிஸ்பேன் காபா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்பேனில் இருக்குது. அங்கே நடக்குது 14th டிசம்பர். ஜஸ்ட் ஒரு 3-4 days கேப்புக்கு அப்புறம் 14th to 18th டிசம்பர் நடக்குது. அதைத் தொடர்ந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடக்குது 26th to 30th டிசம்பர். ஸோ இது 4வது டெஸ்டாக நடைபெறுகிறது. இந்த வருடத்தின் கடைசி டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அதற்கு பிறகு சிட்னியில் நடக்குது. சிட்னியில் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. அதில் 3rd to 7th January 2025. இதுதான் இந்த சீரீஸின் 5 டெஸ்ட் மேட்சஸ் நடக்கும். அதை பற்றிய டீட்டெயில்ஸ். இரண்டாவது விஷயமான இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம். நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க பல இதில். இருந்தாலும் பார்க்காத நபர்களுக்கும் இப்போ டெஸ்ட்டில் இல்லைப்பா IPL தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டுக்காக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா ஆடினாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டாஸ் ஜெயிச்சு ஆட துவங்கி இருக்கிறார்கள். 150 runs ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்தியா. ஷாக்கிங்லி, வெரி ஷாக்கிங். 150 ரன்னுக்கு சுருண்டு விட்டார்கள். அதில் ஹையஸ்ட் ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டின்னு புதுவாள் தான் ஆடிருக்காரு. அவர் ஒரு 6 4-ம் 1 6-ம் அடிச்சிருக்காரு. இவரை தொடர்ந்து ரிஷப் பந்த் 37 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அதை தொடர்ந்து 26 ரன் KL ராகுல். இவ்வளவுதான். மிச்சம் ஜெய்ஸ்வால் டக் அவுட். தேவதத் படிக்கல் ரொம்ப IPL கலக்குவார், இவரும் டக் அவுட். விராட் கோஹ்லி 5 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். வெரி ஷாக்கிங். வாஷிங்டன் சுந்தர் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்தது, 4 ரன்களுக்கு அவுட். ஹர்ஷித் ராணான்னு புது நபர் 7. ஜஸ்பிரித் பும்ரா கேப்டன், அவர் தான் கேப்டன் இந்த சீரீஸ். ஏன்னா ரோஹித் சர்மா இன்னும் செகண்ட் டெஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணுவார்னு செய்திகள் தென்படுகின்றன. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு டாட்டர் பிறந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இரண்டாவது டெஸ்ட்டுக்கு ஜாயின் செய்வார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பும்ரா பார்த்தீங்கன்னா 8 ரன். முகமது சிராஜ் டக் அவுட்டில் நாட் அவுட் 0. ஸோ டோட்டல் 150க்கு ஆட்டம் இழந்தனர் இந்திய அணி. இதில் ஃபர்ஸ்ட் பவுலிங் அட்டாக் பை ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நபர்கள் ஆஸ்திரேலியாவில் பவுலர்ஸ். ஹேசல்வுட் 4 விக்கெட், மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட், பேட் கமின்ஸ் 2 விக்கெட், மிச்சல் மார்ஷ் 2 விக்கெட். லயனுக்கு விக்கெட் இல்லை, ஸ்பின் ட்ராக்காக இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இரண்டாவதாக களத்தை ஆரம்பித்த ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 104 ரன்னுக்கு வெரி வெரி ஷாக்கிங் ஆல் அவுட் ஆயிட்டாங்க.
இதுதான் வந்து இருக்கிறதுலே பயங்கர ஷாக்கர். ஏன்னா ஹோம் பிச் பெனிஃபிட் நம்ம ஐபிஎல்ல வந்து அட்லீஸ்ட் நியூசிலாந்து ஆடின போது அவங்களுக்கு ரத்தின் ரவீந்திரா இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். கான்வே அவங்கெல்லாம் முன்னாடியே ஐபிஎல் ஆடி இருக்காங்க. அதனால இந்தியன் கண்டிஷன்ஸ் தெரியும். இப்போ நமக்கு ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் பழகவே இல்லை. நம்ம ஜஸ்ட் டீம் போயிருக்காங்க, 2-3 பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். ஸோ சடனாக வந்து இந்த ஒரு ஜெர்க் இஸ் ரியலி ஷாக்கிங். இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி 21. மிச்சல் ஸ்டார்க் தான் வந்து இது 26 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கேப்டன் பேட் கமின்ஸ் 3 ரன்களுக்கு அவுட்டு. மற்றபடி வேறு யாருமே நாத்தன் மெக்ஸ்வீன்வேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் புது ஆள், அவர் வந்து 10 ரன்னுக்கு அவுட்டு. இவ்வளோதான், 104 ரன்களுக்கு ஆல் அவுட். இதில் வந்து நம்ம ஜஸ்பிரித் பும்ரா கலக்கியிருக்காரு. எதிர்பார்த்தபடி அவரை தான் வந்து அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அதுபடியே பயந்தது நடந்ததுன்ற மாதிரி 5 விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா. இதை தொடர்ந்து 3 விக்கெட்டு வந்து ஹர்ஷித் ராணான்னு புது நபர் கலக்கி இருக்கிறார். அன்பிரடிக்டபிள் பவுலர்னு சொல்லலாம். அன்பிரடிக்டபிள் பவுலர், அன்பிரடிக்டபிள் கண்டிஷன்ஸில். ஸோ இதை தொடர்ந்து சிராஜ் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் விக்கெட்ஸையும் காலி பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் பெரிய விக்கெட் எதுவும் இல்லை, 2-3 ஓவர் தான் போட்டிருக்காங்க. இதற்கு பிறகு இந்தியாவின் 2வது இன்னிங்ஸை ஸ்டார்ட் செய்தது. வெரி வெரி ஷாக்கிங். எவ்வளவு 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆன அதே இந்தியா இப்போ இது வந்து 487 ஃபார் 6ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இருக்கிறார்கள் இன்றைய தினம். நான் இப்போ பேசுறது வந்து 24ஆம் தேதி சண்டே. இன்னைக்கு தான் வீடியோவும் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்றைய நிலைமைன்னு சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எப்போ டக் அவுட் ஆனாரோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோரர், 161 ரன்ஸ், 15 4 3 6. இதை தொடர்ந்து ராகுலும் வந்து பயங்கரமாக ஆடிருக்காரு, 77 ரன். ஆடின பால்ஸ் என்னமோ ஜாஸ்தி தான், பட் 5 4 அடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு ஷாக்கர் விராட் கோலியிலிருந்து வருகிறது. 100 ரன்கள், சதம், கரெக்டாக 100 நாட் அவுட்னு வச்சிருக்காரு. அவர் வந்து அவருடைய ரெப்புடேஷனை காப்பாற்றுற மாதிரி ஆடின மாதிரி தெரியுது. இருந்தாலும் நல்ல குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் விராட் கோலின்னு சொல்லலாம். தேவதத் படிக்கலும் ஓரளவுக்கு சுதாரிச்சுட்டு வராரு, 25 ரன் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா தேவதத் படிக்கல் வந்து டக் அவுட் ஆனார். இப்போ வந்து அவர் 25 ரன் அடிக்கிறது பெரிய விஷயமா தான் கருதப்படுகிறது. இதை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தர் 29, நிதிஷ்குமார் ரெட்டி தான் கலக்கியிருக்காரு. 27 பால்ல 38 ரன். ஏதோ ஒரு T20 மேட்ச் மாதிரி அடிச்சு தள்ளியிருக்காரு. 3 4 2 6. ஸோ மொத்தம் 487 ஃபார் 6 டிக்ளேர். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியன் பவுலிங் தான் திணறி இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் 1 விக்கெட்டு, ஹேசல்வுட் 1 விக்கெட்டு, பேட் கமின்ஸ் 1 விக்கெட், மிச்சல் மார்ஷும் 1 விக்கெட்டு, நாத்தன் லயன் ஸ்பின் ட்ராக்காக மாறி இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் 2 விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் டேர்ன் மேலே டேர்ன், ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்ன்ற மாதிரி 12 ரன் தான் அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட் காலி. ஜஸ்பிரித் பும்ரா திருப்பியும் வந்திருக்கிறார், 2 விக்கெட். முகமது சிராஜ் வந்து 1 விக்கெட். இதுதான் வந்து இப்போ ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு இடையே நடக்கும் ஃபர்ஸ்ட் மேட்சினுடைய சினாப்சிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ நான் 3வது டாபிக்கான என்ன அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்றதுக்கு வர்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்துட்டு இருப்போம் எப்படி வரப்போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் ஆர் ரதர் ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம். எப்படி வந்து அன்னோன் ட்ராக்கில் வந்து நியூசிலாந்து வந்து இந்தியாவை அடித்தாங்களோ அது வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி கான்வே மற்றும் ரத்தின் ரவீந்திரா ஓரளவுக்கு கண்டிஷன்ஸ் தெரிஞ்ச பிளேயர்ஸ் ஆடி இருந்தாங்க. பட் நான் ஓவராலாக என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்தியா இந்த டெஸ்ட் சீரீஸில் ஆஸ்திரேலியாவை டாமினேட் செய்வது உறுதி. ஏன்னா வந்து நான் ஏதோ ஒரு இந்தியன் ஃபேனாக பேசலை, இது வந்து ஒரு லாஜிக். ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா முன்ன மாதிரி இல்லை, வார்னர் இல்லை, அதை தவிர பல ஸ்டீவ் ஸ்மித் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கலந்து கொள்ளாமல் புது டீம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா. அஃப்கோர்ஸ் ஸ்டார்க் இருக்காரு, ஹேசல்வுட் இருக்காங்க, அதே மாதிரி மிஷல் மார்ஷ்லாம் இருக்காரு. இருந்தாலும் பெரிய பெரிய பிளேயர்ஸுடைய ஒரு மிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து ஆஸ்திரேலியாவை தடுமாற செய்யும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் மிக்ஸாக வந்து ஒரு மாக்டெயிலாக வந்திருக்கிறது இந்தியன் டீம்னு சொல்லலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு பார்த்தீங்கன்னா பும்ரா இருக்காரு, அதே சமயம் சிராஜும் ஓரளவுக்கு பவுலிங், ஷாமி கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு, விராட் கோலி இருக்காரு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பிக்அப் நியூ கமர், வந்த உடனே 166 ரன் 2வது இன்னிங்ஸாக இருந்தாலும் சுதாரிச்சிட்டாரு டக்குன்னு. அதே மாதிரி விராட் கோலி ஃபார்ம் வந்துகிட்டு இருக்கிறது. இப்போ அடுத்து 1-2 மேட்ச்ல ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணி அவரும் ஒரு 50 70 இல்லை 100 தாண்டினார்னா
நிச்சயமா பிரச்சனை இருக்கு ஆஸ்திரேலியாவுக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வரப்போகும் மேட்ச் 1 மாசம் நடக்க போகுது. கண்டிப்பா கண்டிஷன்ஸும் டேம் ஆயிடுவாங்க இந்தியன் டீம்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்னதான் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவின் பவுலிங்க்கு டேம் ஆனாலும் எவ்வளவு தூரம் அவங்க தாக்கு பிடிக்க முடியுங்கிறது மிக மிக சந்தேகமாக இருக்கிறதுன்னு தான் சொல்லி நான் இந்த வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரே கேள்வி, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் அப்கமிங் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸில் கொடுக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.